வாழ்க்கையில இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. இது கிடையாது என் வாழ்க்கை, இந்த சூழ்நிலையின் வழியா நான் கடந்து போவேன், ஆனா இது என் வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன நினைப்போம், இதுதான் என் வாழ்க்கை, நான் எதை சந்திக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கைய நினைச்சு நான் என்ன செய்யறேன், சோர்ந்து போயிருக்கேன், கவலைப்படுறேன். ஐயோ நான் என்ன செய்யறது, ஐயோ நான் என்ன செய்யறது, ஐயோ நான் என்ன பண்றதுன்னு எப்ப வரும் தெரியுமா, அது எனக்கானதா, இதுதான் முடிவு, இதுதான் என் பாதைன்னு நினைக்கும் போது அந்த கவலை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பைக்ல போறீங்க, ஒரு ஊருக்கு நீங்க போகணும், 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கு நீங்க போக வேண்டிய தூரம். அங்க போகணும்னா அது வழியா எத்தனை ஊர் இருக்கும், எத்தனை பாதை பிரியும், எத்தனை கரடு முரடான பாதை இருக்கும். ஐயோ நான் இந்த ஊருக்கெல்லாம் நான் வரணும்னு நினைக்கல, இந்த ஊருக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் போக வேண்டிய தூரம். இப்ப நகரமங்கலம் போகணும்னா நகரமங்கலத்துக்கு முன்னாடி எத்தனை ஊர் இருக்கு, காளையார்கோவில் இருக்கு, அடுத்து சொல்லுங்கப்பா தெரிஞ்சவங்க, நிறைய இருக்கு இல்லையா. இதை தாண்டாம நீங்க நகரமங்கலத்துக்கு போயிட முடியுமா? நீங்க விரும்பலையோ இதெல்லாம் நீங்க பிளேட்ல போனா கூட இந்த பாதையா தான் போகணும். இப்ப சூடானம் போகணும்னா எத்தனை கிலோமீட்டர், இளையாங்குடி போகணும்னா எத்தனை கிலோ, ஆனா அதுக்கு இடையில எத்தனை ஊர் இருக்கு. இதெல்லாம் சந்திக்காம, இதுல எல்லாம் நம்ம கடந்து போகாம நேரடியா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகவே முடியாது. அப்ப இல்ல இதை நான் பார்க்க கூடாது, இதுல நடக்கவே கூடாது, இந்த ஊருக்கே நான் போக மாட்டேன், ஆனா நான் அங்க போகணும்னா வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கை ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கு தூரத்துல இருக்கு, அந்த தூரத்துக்கு நம்ம போகணும்னா இங்க சில பாதைகளை நம்ம என்ன செய்துதான் ஆகணும், கடந்து போய்தான் ஆகணும். இத கடக்காம அந்த இலக்கை நோக்கி போகவே முடியாது. இப்ப தாவீது சொல்லுகிறார், அதாவது ஒரு முதலாவது வசனம், மானானது நீரோடையே வாஞ்சித்து கதறுவது போல. மானு கதறி நீங்க பாத்திருக்கீங்களா? மானு எங்க இருக்கும், காட்டுல வனாந்தரமான இடத்துலதான் மானு இருக்கும். அது தண்ணி எல்லா இடத்துலயும் வனாந்தரத்துல இருக்குமா? ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்கும். இந்த வெயில் காலங்கள் எல்லாம் இந்த வனாந்தரத்துல கிடைக்கிற மண்ணு பாருங்க எப்படி இருக்கும், குழு குழுனா இருக்கும், ரொம்ப சூடா இருக்கும். இந்த மானுடைய கால்ல விரிகுழம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? இந்த தண்ணி தாகம் எடுத்த உடனே தூரத்துல இருக்கிற அந்த தண்ணியை தேடி இந்த மானு ஓடுமா. ஓடும் போது இந்த ஹீட்ல அந்த கால்ல பாதத்துல இருக்கும்ல, அது கலந்து விழுகிற அளவுக்கு இந்த மண்ணுல உரசி அது சேதம் அடைஞ்சிருமா. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம அதுக்கு தேவையானதை நோக்கி அது ஓடிக்கிட்டே இருக்குமா. அதுக்கு என்ன தேவை, தண்ணி தேவை. தண்ணி இருக்கிற இடத்தை நோக்கி அது ஓடும் போது கால்கள்ல ரத்தம் கூட வருமா. ஐயோ ரத்தம் வருதுன்னு அது தாகத்தால கிடந்து சாகாது, அந்த ரத்தத்தையோடு என்ன செய்யும், ஓடி போய் அந்த நீரூற்றை கண்டு அதை என்ன செய்யுமா, குடிச்சு திருப்தி ஆகுமா. அப்ப தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த வாஞ்சை எனக்குள்ள இருக்கா, உங்களுக்குள்ள இருக்கா? நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பா எல்லாருமே ஆண்டவரை தேடும். ஆனா அந்த தேடல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம தேடுகிற தேடல், ஆண்டவரை தேடுறோம் இல்லையா, வசனத்துல தேடுறோம் இல்லையா, ஜெபத்துல தேடுறோம் இல்லையா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேடுறோம் இல்லையா, இந்த தேடனுடைய அனுபவம் ஒண்ணு இருக்கும் இல்லையா. இப்ப மானை பத்தி சொல்லிட்டோம் இல்லையா, மானுக்கு என்ன தேவை, தண்ணி தேவை. தண்ணி இல்லைன்னா அது செத்து போயிடும். அப்ப தன் ஜீவனை உண்டாக்கும்படி கவனிக்கிறீங்களா, அந்த தண்ணீரை தேடி ஓடும் போது அதுக்கு சில தடைகள் இருக்கு, சில போராட்டங்கள் இருக்கு, சில வழிகள் இருக்கு. இந்த வழிகளை, போராட்டங்களை, தடைகளை பார்த்து அது தன் ஓட்டத்தை என்ன செய்வது இல்லை, நிறுத்துவது இல்லை. அதுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அது என்ன செய்யுது, தாகத்தோடு அந்த தண்ணீரை தேடி ஓடுது. இப்ப உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வேண்டிய விடுதலை, எனக்கு வேண்டிய சுகம், எனக்கு வேண்டிய சமாதானம், எனக்கு வேண்டிய எதிர்கால நல்ல வாழ்க்கை என் தேவனிடத்துலதான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த இருக்கிற இடத்தை நம்ம எந்த அளவிற்கு தேடுகிறோம், பெற்றுக்கொள்ளும்படி தேடுகிறோமா? இல்ல 10ஓட 11 எல்லாரும் போறாங்க நம்மளும் போவோம், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க நம்மளும் ஜெபிக்கிறோம். நம் மனநிலையை நீங்க ஆராய வேண்டும். மானுக்கு தேவை தண்ணி, அந்த தண்ணியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது ஓட்டத்தை அது என்ன செய்யாது, நிறுத்தாது. நமக்கு தேவை நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நித்திய ஜீவனை
பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு போராட்டம் நிச்சயமாய் உண்டு. ஆமாவா இல்லையா? போராட்டம் உண்டா இல்லையா? ஆனா அந்த போராட்டத்தை போராடாம நம்ம நித்திய ஜீவனுக்கு போகவே எனக்கு உணர்த்தின ஒரு காரியங்களை சொல்றேன் பாருங்களே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபித்தால் மாத்திரம் போயிடலாமா? ஜெபிச்சா மட்டும் போயிட முடியுமா? போக முடியாது. நான் பேசினா மட்டும் போயிருவேனா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் மாத்திரம் அப்பா மஞ்சளா பைபிளை குறிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு, அதனால மஞ்சளா நீ நித்திய ஜீவனுக்கு வான ஆண்டவரை எடுத்துக்கிடுவாரா? இல்ல, என் பிள்ளைங்க வாரந்தோறும் உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்டவங்க எல்லாம் வாங்கன்னு போயிடலாமா? நித்திய ஜீவன்கிறது சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஒரு தேசம். இப்ப வீடு கட்டுறாங்க இல்லையா? வீடு கட்டணும் நினைச்சா மட்டும் வீடு கட்டிட முடியுமா? இப்ப இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு பிரயாசம், இதெல்லாம் இல்லாம அவங்க விரும்பின ஒரு வீடு கிடைச்சிருமா? அவங்க விருப்பம் ஒரு வீடு. அந்த வீடு விரும்பினது கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பிரயாசப்பட வேண்டியது, செய்ய வேண்டியதை கண்டிப்பா செஞ்சுதான். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ, முடியுதோ முடியலையோ, கண்டிப்பா நம்ம என்னதான் செய்யணும்? செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை கட்ட முடியாது. நம்ம விரும்பினதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆனா அந்த வீடு எல்லாமே இங்கேயே இருக்கக்கூடியது, இல்லாமலும் போகக்கூடியது. ஆனா நித்திய ஜீவன்கிறது நித்திய காலமாய் நிலைத்து இருக்கக்கூடியது. ஆமே. அப்ப அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? நம்ம இன்னும் எவ்வளவாய் தேடணும்? ஒரு நாள் தேடினா போதுமா? ஒரு நாள் விரும்பினா போதுமா? எனக்கு உணர்த்தின காரியம், இங்க நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தடைகள் வரும். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவே முடியாத அளவுக்கு பாவ போராட்டங்கள் நமக்குள்ள வரும். ஆனா இதெல்லாம் வரும், இதெல்லாம் மேற்கொள்ள முடியலைன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? அதை இழந்துடக்கூடாது. ஆமாதானே? மான போல தொடர்ந்து வலி இருக்கும், வேதனை இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும். ஆனா நான் அடைய வேண்டிய இலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நிறைய போராட்டங்கள். நீங்க நினைப்பீங்க போராட்டமா? அது எப்படி வரும்? வரும். நம்ம கசப்பு நம்ம இருதயத்துக்குள்ள வரும்படி ஒரு சூழ்நிலை நடக்குது இல்லையா? அப்ப நமக்குள்ள என்ன வருது? கசப்பு வருது. கோபம் அடையக்கூடிய சூழ்நிலை நம்மளை சுத்தி நடக்குதா? அப்ப நமக்குள்ள என்ன வருது? கோபம் வருது. அப்ப இந்த கோபப்படுறவங்க, பயப்படுறவங்க, அவிசுவாசமா பேசுறவங்க, அவநம்பிக்கையா இருக்கிறவங்க, ஜெபிக்காதவங்க, பாவம் செய்யக்கூடியவங்க புள்ள எங்க போவாங்கன்னு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் மரணமாகிய கந்தகம் எரிகிற அங்க அக்கினிக்குள்ள போடப்படும். அப்ப இப்ப நமக்கு தடை எது? நித்திய ஜீவனுக்கு பரலோகம் போக கூடாதபடிக்கு தடை எது? பணம் தடையா இருக்கா? இல்ல, பணம் தடை கிடையாது. எது தடைனா நமக்குள்ளதான் தடை இருக்கு. நித்திய ஜீவன் நமக்குள்ளதான் வரணும். அதுக்கு கசப்பு ஒரு தடை, கோபம் ஒரு தடை, வைராக்கியம் ஒரு தடை, மூர்க்கத்தனமான கோபம் ஒரு அப்ப இதையெல்லாம் நம்ம விட்டு விடணும்னா விட்டுற முடியுதா? ஒரு நாள் வேணும்னா நம்ம கண்டினியூவா இருக்கிறோம், கோவப்படக்கூடாது, கசப்பக்கூடாது. ஆனா நாட்கள் ஆக ஆக கோவப்படாம இருக்க முடியுமா? கசப்பு இல்லாம இருக்க முடியுமா? அப்படிங்கிற நிலைமை நமக்குள்ள வந்துருது. இப்ப நம்ம எதை இழக்கிறோம்? நித்திய ஜீவனை இழக்க நம்ம